ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் சுவையான பூண்டு சட்னி செய்ய போகிறோம். இது பார்க்குறக்கு நல்லாயிருக்கு, டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. ராகி தோசை, கம்பு தோசை, கோதுமை தோசை, இது மாதிரி தோசைகளுக்கு மற்ற சட்னி விடவே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெயில் செய்யும்போது தாங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 கட்டை பூண்டை வந்து உரித்து வச்சுருக்கிறேன். அந்த பூண்டு வந்து கொஞ்சம் வதங்கினோடனே மிளகா போட்டுக்கிறேங்க. வர மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ மிளகா வேணால் போடலாம். ஆனால் வர மிளகா மட்டும்தான் போடணும், பச்சை மிளகா போடக்கூடாது. வரமிளகா போட்டு வரமிளகா ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினோன்னே வெங்காயம் போட்டுக்கிறோம். இது நான் சீக்கிரம் அவசர அவசரமாக பண்ணேன், அதனால் வந்து பெரிய வெங்காயமே கட் பண்ணி போட்டு சின்ன வெங்காயம் போட்டு இன்னும் சூப்பராக இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்து எந்த வெங்காயம் வேணால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் 3 கட்டை பூண்டு 3 பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் பூண்டு கூடவே போட்டுக்கலாம். இப்போ வெங்காய சட்னிங்கும்போது இதுலேயே பூண்டை குறைச்சிட்டிங்கன்னா அது வெங்காய சட்னி, வெங்காயத்தை அதிகப்படுத்தினீங்கன்னா இப்போ பூண்டு நிறைய போட்டுங்காரி பூண்டு சட்னி. இது தாங்க மாவு தோசை நான் இன்றைக்கி ஊற்ற போகிறது. இது வந்து கம்பு, ராகி, கோதுமை 3ஐயும் நல்லா அலசி காய வச்சு ஊற வச்சு முளைக்கட்டி அரைச்சி வச்சுருக்கிறேங்க. இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி, டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். இந்த ரெசிபி யாராச்சும் வேணும்னா கேளுங்க, இந்த மாவு வேணுனாலும் கேளுங்க, எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் புளியும் கருவேப்பிலையும் போட்டு சும்மா ஒரு ஓட்டினா போதும், ரொம்ப வதங்க வேணுங்கிறது இல்லை. நான் வந்து கருவேப்பிலை ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னா அது தீர வரைக்கும் எதுக்கு எடுத்தாலும் கருவேப்பிலை அள்ளி வீசிடுவேன், உடம்புக்கு நல்லது இல்லைங்களா, அதனால். இப்போ வந்து இதை ஆற விட்டு அரைச்சிட வேண்டியதாக. பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. இதை வந்து அரைச்சிக்கணும், தண்ணியே ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டுக்கிறோம். ஏன்னா வந்து உப்பு, புளி, காரம் எல்லாம் கலந்து இருக்கும்போது இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமாக போட வேண்டாம், வெல்லமோ நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் போட்டு தண்ணியே ஊற்றக்கூடாது. இங்கே பாருங்கள் சுற்றிட்டேன். இனி மறுபடியும் இதை நல்லா தள்ளி விட்டு சுற்றணும், தண்ணி வந்து ஊற்றவே கூடாது. இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இவ்வளோதாங்க, இது தாங்க கரெக்டான பக்குவம். மறுபடியும் ஒரு சுற்றினேன். இப்போ பாருங்கள் இன்னும் நைஸாக வந்துருச்சு. இப்போ மாவு கரைச்சி ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இது நல்லா ஊறிக்கும். வேணால் கொஞ்சமாக நீங்கள் பாலுக்கு இது சேர்த்திக்கலாம், பாலோ தயிரோ, அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். நான் தயிர் சேர்த்துல, பால் மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக தாங்க சேர்த்தேன். இப்போ இந்த தோசை வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து எண்ணெயோ நெய்யோ நீங்கள் எது வேணால் விட்டுக்கலாம். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருக்க வேண்டியதான். ரொம்ப நார்மல் தோசையை விட கொஞ்சம் டைம் எடுக்குன்னு வைங்களேன். அப்புறம் ரொம்ப லேசாகவும் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கணும். இது அப்போ தான் இது நல்லாயிருக்கும், இல்லாட்டி காஞ்ச மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாதிரி தாங்க டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டு திருப்பி போட்டு அந்த சைடு நல்லா வேக விட்டுறணும். ஒன் சைடு வேக விட்டு இது நல்லா இருக்காது. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இந்த மாவு ரெசிபி வேணுனாலும் கேளுங்க, சட்னி ரெசிபி வேணுனாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். இது வந்து எங்கள் வீட்டில் எனக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. அவர் டெய்லி இதை கொடுத்தாலும் சாப்பிட்ற மாதிரி எங்கள் வீட்டுக்காரரு. ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.